ஹலோ கைஸ், வெல்கம் டு கீர்த்திவாசன் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சச்சின் சாகா கிரிக்கெட் சாம்பியன்ஸ். இந்த கேம் சச்சின் அவருக்கு தான் உருவாக்கிடுறாங்க. ஆனால் மற்ற தோனி எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நம்ம 5 hours மேட்ச் போடுறோம். இந்தியா விசஸ் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் போடலாமா? போடலாம். ஈஸி 5 hours. 2 hours கூட இருக்கா? டெல்லிக்காக வாங்கிக்கலாமா? வேணாம். இப்போ தவான், தோனி எல்லாரும் இருக்காங்க. ஜடேஜா ஏற்றுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பவுலிங் தான் வேணும். முதல்ல டாஸ் போட்டு பார்க்கலாம். These conditions are ripe for a great battle between bat and ball. இப்போ தலை தெரிஞ்சதுன்னா எட்டு குத்துடணும். டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ எட்டு குத்துடும். Heads is the call. இப்போ அப்பா டெயில்ஸ் வந்துச்சுரா. பேட்டிங்கா பவுலிங்கா? ஓய், நம்ம எட்டு குத்தல. சரி, ஓகே. This was an important toss to win. The pitch looks like a belter and it's going to be fun to bat on. ஃபர்ஸ்ட் யார் குடுங்க? Bonus Kumar இதெல்லாம். ஓகே, போலாம். The fast bowler comes into the attack. இந்த சைடு ஸ்ட்ரைட் யாக்கர் வைக்கலாமா? ஓகே, போடலாம். போடு. அவ்வளோதான். அவுட்டா? இல்லை, 0 runs. நல்ல வேலை. தலை தோனிப்பா. நம்ம ஸ்விங் போடலாம். வைடா? ஓகே, பரவாயில்ல, பார்த்தலாம். நம்ம ஸ்ட்ரைட் யாக்கர் வச்சிடலாம். யாக்கர் வச்சு அடிப்பாங்களான்னு தெரில. ஓ, ஜஸ்ட் மிஸ்ட். பட்டுன்னு வந்திருக்கோம் பாரு. Just a tap and added a single to the score. நெக்ஸ்ட் நம்ம பும்ராவை தான் போட And that's a good ball and the batsman misses. இல்லை, நான் இங்கே பேசினுக்கிறேன், நீ என்னடா பேசுகிற? நேற்று இந்தியா ஜெயிச்சிட்டாங்க வேர்ல்டு கப்பு. நாங்கள் கூட தோற்றுருவாங்கன்னு பார்த்தோம், ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. An easy single there kept the scoreboard ticking. ஓகே, சிங்கிளாக ஓடுறாங்க. பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஓவரில் விக்கெட் எடுக்கணும். இல்லைன்னா 5 over டாட் மட்டுமே வைக்கணும். The batsman couldn't read that one at all, and he has to walk all the way back to the pavilion. Skip kuttalam. அதே மாதிரி As you can see, he played the wrong shot and the ball went on to hit the stumps. ஓகே, போலாமா? யாக்கர் ஓடு. பர்றா யாக்கர் யாருக்கு இல்லாமா? ஓய், 4 That's a great shot and it goes all the way for 4. He timed that well and was able to dominate the bowler on that one. A beautiful shot and he caressed it to the boundary. இப்போ நம்ம பும்ராவை இறக்கலாம். Let us have a quick look at how the last 6 deliveries were bowled. Okay, பும்ரா அதான் ஒரு ஓவரே முடியுது. அப்போ பும்ரா ஜடேஜா எடுக்கலாமா?
பும்ராவே எடுக்கலாம். ஏன்னா இந்த ஓவரில் 2 விக்கெட் ஆச்சு எடுத்துவாங்க. ரெண்டு ஓவரே வச்சிருக்கலாம். 1 run completed. Good running. Then that's a good ball and the batsman misses. நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயரு தோனினா வேற யாராவது தான் இருக்கும். Strike rotation is the key and these two are following it. பா 160 நான் ஸ்பீடு பைக்ல கூட அவ்வளோ போக மாட்டேங்குது. Bang! He's hit it out of the park and the ball goes sailing over the fielder's head. No ball ra. No ball போட்டான்டா. No ball. The bowler oversteps and the umpire signals a no ball. Free ta. பார்த்தலாம். இப்போ ஸ்லோவர் எடுத்துட்டா விக்கெட் வரும்னு நினைக்கிறேன். He tried to get close to the ball but just in the end couldn't hold on to it. விக்கெட்டாலும் அவுட் இல்லதான் ஃப்ரீ ஹிட். ச்சே 2 விக்கெட் வந்துதுடா. அவுட் ஸ்விங் குத்தலாம். பாருங்க அவுட் தானே உங்களுக்கு. That's gone straight through the gate. இதான் couldn't do much about it and now has to look down in shame. இப்போ ஒரு விக்கெட் வேணும் நம்மளுக்கு. திருப்பி அதே மாதிரி போடலாம். ஓ ஐயோ நான் இந்த ஸ்விங் எடுத்துட்டேன். பரவாயில்ல போட்டுக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பிளேயருக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஓவர் ஜடேஜா கொடுக்கலாம்னு நினைக்கலாம். ஒய்டா சரி அவுட் ஸ்விங் அதுதான். இப்போ அவுட்டு அஸ்டண்டா 4 ஆ. The ball was struck so well that the fielder can't get to it. 2 ஓவர்லயே 22 அடிச்சாங்க. Let us have a quick look at how the last இதெல்லாம் தேவை நம்ம ஸ்டில்லர் படிக்கிறது எப்படி. 6 deliveries were bowled. இப்போ யார் கொடுக்கலாம்? ஜடேஜா குத்தலாம்னு நினைக்கிறேன். சரி குல்தீப் யாதவ் கூகுளியா ஃப்ளிக்கரா கூகுளி பண்ணலாம். ஃபீல்டிங். The good thing about these two is they don't believe in too many dot balls. அப்புறம் ஃப்ளிப்பர் பண்ணலாம். இவர் லெஃப்ட் ஹேண்ட் bowling வரா. இப்பதான் எனக்கே தெரியும். Just a tap and added a single to the score. டாப் ஸ்பின் பண்ணலாம். டாப் ஸ்பின் இங்கே போடலாங்களா? ஓ ஓகே. Good tight bowling from the bowler. The batsman can't do much when you bowl like that. பாலை உடைக்கிறேன். அப்போதான் ஆட முடியும். An easy single there kept the scoreboard ticking. இப்போ ஸ்லைடர். ஐயோ நோ பால்ரா. ஒழுங்கா போட்டோம்னா
The umpire signals a no ball and the bowler needs to sort his run up. நான் லெக் பிரேக் போறேன். The bowler made the mistake of bowling the no ball and the batsman makes him pay the maximum penalty. The last ball. He got into good position and poise and managed to lift it over the fielders. All done. The next over. Let us have a quick look at how the last 6 deliveries. இந்த ஆட் வர விருப்பத்துதே were bowled. இப்போ ரோஹித் சர்மா பால் தானா? நான் ஒரு தடவை ஆடி பார்த்துருக்கேன்டா. அவர் செமையா போடுங்க. தீஸ்ரா பண்ணு. பரவாயில்ல, இந்த மாதிரியே போடலான்னு. One run completed. Good running. Top spin. That's out. The stumps are shattered. The bowler gets his rewards for keeping at it all day long. இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. ஒரு ஓவர் தான் இருக்கு. லெக் பிரேக் கால வாட்சலாம். இதுதான் ஜடேஜாவோட ரோல். Strike rotation is the key and these two are following it. ஸ்பின்னர் இன்னொரு ட்ரை பண்ணுங்க. அதண்டா இதே மாதிரி நம்ம வேணும். The ball turns and the batsman got that completely wrong. நம்ம எப்படா பேட்டிங் ஆடுவோம்? இப்போ நம்ம பேட்டிங் ஆடுவோம். போடு சீரம். The good thing about these two is they don't believe in too many dot balls. Carom ball. The batsman couldn't read that one at all. And he has to walk all the way back to the pavilion. 2 wicket. Let us have a quick look at how the last 5 wicket 4 wicket. அதான் லாஸ்ட் ஓவர். deliveries were bowled. லாஸ்ட் ஓவர் யார் கொடுத்தாங்க? அஸ்வின் கேரம் பால் பண்ணாங்க. ஜடேஜாக்கும் அஸ்வினுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜடேஜா ஆஃப் பிரேக்கரு, இவர் வந்து ஆஃப் ஸ்பின்னு. Just a tap and added a single to the score. 40. This bowler is known to turn the ball a mile. லாஸ்ட் ஓவர் நம்ம கொஞ்சம் கம்மியாக ரன் கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 50க்குள்ள வந்தால் செம்மையா. The bowler seems to be in rhythm and the batsman needs to be careful during this period. போடு அதான் இதே மாதிரி தான் போடணும். இன்னும் 3 பால் இருக்கே. Great revolutions on that ball and he misreads it. இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். That's gone straight through the gate. The batsman couldn't do much about it and now has to look down in shame. வாங்க நம்ம போடலாம்.
guys, last He ball was போடலாம். clearly showing some hesitation and as a result got bowled. தொடர்ந்து 2 விக்கெட் போகுது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. 40 ரன், 41 Good tight ரன் bowling தவிர from the bowler. எப்படியாவது நம்ம வின் ஆயிடணும். ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. These நம்ம conditions batting are ripe for a great battle ரோஹித் சர்மா, between bat விராட் and கோலி ball. யாருக்காக லோஃப்ட். That's a great shot and it goes all the way for 4. ஃபர்ஸ்ட் பாலுக்கு ஒரு பாத்தீங்களா? இதான் He timed that well and was able to dominate the bowler on ஆனா that. இந்த சீசன்ல அவன் நல்லாவே ஆடலங்க. In the air ஐயோ அவுட் நினைக்கிறேன். and he's gone. நம்ம கிட்ட The நிறைய fielder settles under it பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே. and the batsman has to walk back to the pavilion. இப்போ ரிஷப் பண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். Great planning and execution from both the captain and the bowler. On another day that ball would have gone away for a boundary, but today he gets his wicket. The batsman couldn't read that one at all and he has to walk all the way back to the pavilion. இப்போ ரெண்டு பேரும் கலக்குறாங்க. ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர். A beautiful shot and he caresses it to the boundary. 8 runs. Bad bowling and that ball deserved a boundary. ரன் முந்திரி. Just a tap and added a single to the score. Last ball. ஒரு ஓவர்ல 10 runs வந்துச்சே. அவுட்டா இல்ல 10 ரன். An easy single there kept the scoreboard ticking. 3 ஓவர்ல முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஏனா ஓ ரிஷப் பண்ணிட்டா பார்த்தலாம். He's mistimed this. அவுட்டா. It's caught. A risky shot by the batsman and the fielding team get their result. இப்போ யாரு ஒருத்தர் கூட நல்லா ஆட மாட்டாங்க. ராகுல், கேஎல் ராகுல். He tried to clear the fielder but this time just couldn't get hold of it and holds out to him. ஷிக்கர் தவன். And that's a good ball and the batsman misses. அட்டாக் குத்தா கூட வர மாட்டாங்க. One run completed. Good running. Sixra. Bang. He's hit it out of the park and the ball goes sailing over the fielder's head. 17 runs. He got into good position and poise and managed to lift it over the fielders. Vana. Poide. A good throw and he's run out. A poor piece of running. He will be really angry with himself. Hey. Sixra. In the air and 23 runs. He's hit it really hard. 23 runs அஷ்டம். இன்னும் 17 ரன் அடிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம வின் ஆயிடுவோம். இப்போ ஒரு விக்கெட் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் தோனி தான் தாங்க. 18 பால்ல 18 ரன் அடிக்கணும். ஓடு. Strike rotation is the key and these two are following it. இப்போ தோனி தான் ஆடின்னு இருக்காரா? அப்போ ஷிக்கர் தவன். The good thing about these two is they don't believe in too many dot சிங்கிள் balls. அடிச்சா கூட வின் ஆக முடியும்.
ஆனால் ஒரு டாட் எடுத்தா கூட போச்சு. ஐயோயோ அதை உண்டுறா. It's time to go get the TV umpire and the decision goes to him. The decision comes and the batsman has to pay for it. நீங்களும் இந்த கேம் ஏற்றி பாருங்க. இந்த கேம் நல்லா தான் இருக்கு. தோனி அவுட்டா? ஜடேஜா. எஸ். பாத்தீங்களா வந்தோனே A powerful shot, lofted high in the air and it sails away for 6. 10 ரன் 14 பால். He's absolutely smashed that. The ball is high up in the air and it flies into the crowd. 2 6 அடிச்சாரு. அதான் நம்ம வின் ஆயிட்டோம். So well that the fielder can't get to it. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வின் ஆயிட்டோம். They've done it. They've pulled over the finish line and what a game we've got to see today. A splendid game of cricket overall. பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்தோனே ஒரு 2 6 ஒரு 4. ஹலோ गाइस, அது இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.